நண்பர்களே 5 மணிக்கு அலாரம் வச்சு 5:45க்கு எந்திரிச்சேன். வர வர நம்மளுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிட்டே போகுது. நல்லதுக்கு இல்ல. எழுந்ததும் எப்பவும் போல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாக்கிங் போலான்னு பார்த்தா எங்க அம்மா கீரை ஆஞ்சு குடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அந்த வேலையை முடிச்சு குடுத்துட்டு நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. இன்னைக்கு சூரியனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரமா வெக்கப்பட்டுட்டு மேகத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்காப்ல. வெளியே வரவே இல்ல. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே சூடா முருங்கீரை சூப்பை குடிச்சிட்டு இன்னைக்கு நமக்கான வேலை பாத்திரங்கள் வருது. அதையும் பக்காவா பண்ணி முடிச்சிட்டோம். அதை முடிச்ச கையோட குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆயிட்டோம். புதுசாக ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன். நல்லா இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். எப்பவும் போல் ஜம்முன்னு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயாச்சு. அடுத்தது என்ன காலை உணவு தான். இன்னைக்கு சாப்பாடும் காலிஃப்ளவரே இல்லாத காலிஃப்ளவர் குழம்பும். அதை சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்தது சுறுசுறுப்பாக ஃப்ரெஷ் ஆகி அட்டிக்கு போக ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு கார்த்தினாவை பிக்கப் பண்ணேன். கார்த்தினா வீட்டுக்கு போனேன். அங்கே கார்த்தினா மாப்பிள்ள கலர் அடிக்கிற ஹோம்ஒர்க் பண்ணிருந்தான். அவங்க வீட்டில் ராத்திரியில் ராகி வடை சூடாக சுட்டு கொடுத்தாங்க. அதை அவனை வெறுப்பேற்றிட்டே சாப்பிட்டு இருந்தேன். இவன் வேற நம்மளை ரொம்ப அடிச்சுட்டே இருக்கான். ஒரு நாள் என் பையன் வருவான்டா, வந்து ஒன்று அடி பொழக்க போகிறான்டா. அவங்க அம்மா கிட்ட ஹோம்ஒர்க் பண்ண மாட்டான்னு சொல்லி அவனை 2 அடி வாங்க வச்சிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. அதுக்கும் நம்மளை விரட்டி அடிக்கிறான். அடுத்து நம்ம சாட்டர்டே ப்ரோ செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன கதைன்னு தெரில. எல்லாரும் அசம்பிள் ஆனதும் அட்டி கிளம்பியாச்சு. எல்லாரும் கருப்பு காப்பியை குடிச்சிட்டு ஜாலியாக கதை பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஒருத்தர் மட்டும் ஜோன் அவுட் ஆகி சொந்த கதை பேச போயிட்டாரு. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாய்.